கர்ணன் செத்து போய் கிடக்கிறான். அம்மாக்காரி குந்தி போனான். ஓடி போய் கர்ணன் எடுத்து மடியில் வச்சா. அழுதா. கிருஷ்ணகிட்ட கேட்டான் தர்மன், அவன் செத்து போனேன் எங்கம்மா எதுக்கு அழுகிறா அப்படின்னா. உங்கள் அம்மாவிட்ட கேளுன்னா. ஏம்மா என்னம்மா அது யாரும்மா எதுக்கம்மா நீ அழுகிறானா? இவன் தான் உன் அண்ணன், உன் மூத்த அண்ணன் அப்படின்னா. ஆடி போயிட்டான், கலங்கி போயிட்டான். என்ன காரியம் செய்து விட்டாய் தாயே, நீ மாபாதகம் செய்து விட்டாய், பேரழிவு செய்து விட்டாய். இந்த ஒரு ரகசியத்தை காப்பாற்றுறது மூலமா பீஷ்மர் போயிட்டாரு, துரோணர் போயிட்டாரு, மாவீரன் கர்ணன் போயிட்டான், எங்கள் பெரியப்பா பசங்க அத்தனை பேர் போயிட்டான். எவ்வளவு பெரிய எத்தனை பேர் தாலி எடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கொடுமை செய்து விட்டாய். இந்த ரகசியத்தை மட்டும் நீ ஓப்பன் பண்ணி சொல்லியிருந்தா நாங்கள் எங்கள் அண்ணனை விடுவோமா? இந்த சண்டை போட்டிருப்போமா? துரியோதன சண்டை போட்டிருப்பானா? மாபெரும் தவறு செய்து விட்டாய். அதனால் இன்று ஒரு சாபம் விடுகிறேன், பெண்கள் மனதிலே ரகசியம் தங்கக்கூடாது என்று உங்களுக்கு சாபம் விட்டு போயிட்டான் 3000 வருஷம் முன்னாடி. அதனால தான் உங்களால் ரகசியத்தை காப்பாற்ற முடியவில்லை. நீங்கள் ரகசியம் வச்சுன்னா சந்தோஷம் வச்சுங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவான்? எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், வெளியே யாருக்கிட்ட சொல்லிடாது சொல்லமில்ல. நம்மளால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் காப்பாற்றலை. உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாம. அடுத்தது பீஷ்மர். பீஷ்மர் அம்பு படிக்கல படுத்திருக்கிறார். ராத்திரி 8 மணி இருக்கும். அர்ஜுன் வரான். தாத்தா தாத்தா, ஊரெல்லாம் உலகமெல்லாம் என்னை மாவீரன் சொல்லுது, நாக்கு அப்படியும் செத்து போலான்னு தோணுது தாத்தா. ஒரு சிகண்டியை முன்னாடி வச்சு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு உருவத்தை முன்னாடி வச்சு நான் சண்டை போட்டவன், நாக்கு அப்படி சாகுனான்னு தோணாது, என்னை மன்னிப்பியா தாத்தானா? அவர் சொன்னார், பைத்தியக்காரா நீ அப்படி பார்க்காத, அந்த கணக்கு வச்சு பார்த்தா நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னார் பீஷ்மர். நீங்கள் என்ன தாத்தா தப்பு பண்ணீங்கன்னா? எங்கள் அப்பா விருப்ப மரணம்னு ஒரு வரம் கொடுத்துட்டு போயிருக்கிறான். இந்த விருப்பம் மரணம்னா நானா எப்போ சாகலான்னு நினைக்கணும், அது பற்றி எந்த கொம்பனையும் அசைக்க முடியாது. அப்படின்னா ஒரு யுத்த காலத்தில் இப்படி அபூர்வமான அசுர பலம் உள்ளவத்தை சண்டை போடும்போது ஏற்றாப்புல யாருமே வெல்ல முடியாது. அப்படி அபூர்வமான பலத்தோடு யுத்த காலத்தில் நின்றது நான் பண்ணது தப்பு தானே. சிகண்டியை வச்சு சண்டை போடுறது உனக்கு தப்புன்னு சொன்னால் அசுர பலத்தோட போக்குறதுக்கு நான் பண்ணது தப்பு தான். 2 தப்பு சரியாக போச்சு. இருந்தாலும் உன் அம்பு என் உடம்பு துளத்திலே நான் சந்தோஷப்படுகிறேன். அடுத்து கர்ணன் வரான். கர்ணன் என்ன சொன்னால், இந்த தாத்தையை போக்குறது இருக்க வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன் சொன்னேன் இல்லையா. இப்போ நாளைக்கு துரோணாச்சாரிய சண்டை போட வந்த கர்ணன் வர்றான். பீஷ்மர் காலை தொட்டு கும்பிட்றான். பீஷ்மர் பார்க்குறாரு. குந்தி மகனே வா. அழுகிறான். ஐயா நான் குந்தி மகன் உங்களுக்கு தெரியுமா ஐயா? உண்மையிலேயே தெரியுமா ஐயா? சூதன் மகன் தேரோட்டி மகன் உலகமே என்னை கேவலமாக பேசுது. நான் குந்தி மகன் தெரிஞ்சு கூட இந்த மாதிரி ஒரு மாவீர கிளை சண்டை போட பாக்கியத்தை நான் கொடுக்காம பண்ணிட்டீங்களே, நீங்கள் பண்ணது நியாயமாயா அப்படின்னா. அதுக்கு பீஷ்மர் சொன்னார், முட்டாளே 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 முட்டாளே, 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் ஒரு கர்ணம் பிறப்பான். 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் கர்ணம் பிறப்பான். 1000 வருஷம் ஒரு வாட்டி தான் ஒரு அர்ஜுனன் பிறப்பான். அடே முட்டாளே, என் தலைமைகள் சண்டை போட விட்டா ஒன்று நீ அர்ஜுனை கொல்லுவ, இல்லைன்னா அவன் உன்னை கொள்ளுவான். எனக்கு 2 பேரம்மாறு வேணும்டா, எனக்கு 2 மாவீரர்கள் வேணும்டா, அதுக்காகத்தான்டா உன்னை என் தலைமை சண்டை போட விடல அப்படின்னா. அடுத்தாப்புல சந்தனோட ஆவி வந்துச்சு. மகனே, இன்னைக்கு வாழக்கூடிய மந்திர 4 தலைமுறையாக வெறும் மரமாக வாழ்ந்துருக்கிற உன்ன மாதிரி தியாகி பார்க்க முடியாது. மகனே, இந்த நாட்டுக்கு பீஷ்மர் நாடுன்னு பேர் வைக்கலாமாடான்னு கேட்டார். பையன் சொன்னா கூடாதுன்னா. இந்த நாட்டுக்கு ஏன் பாரத நாடுன்னு பேர் தெரியுமாப்பா? சகுந்தரை துஷ்யந்தனுக்கு பிறந்த பரதன் தான் இந்த நாட்டை ஆண்டான். அவனுக்கு ஒரு 45 வயசு ஆகும்போது தனக்கு 5-6 பசங்க இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பரதனுக்கு 5-6 பசங்க இருந்தது. தன்னுடைய பசங்களை இந்த நாட்டுக்கு வாரிசு ஆக்காமல் அந்த ஊருக்குள்ள திறமையும் தகுதியும் உள்ள பரத்வாஜ பூமன் என்ற யாரோ ஒரு பையனை நாடாள வச்சவன் பரதன். வாரிசு அரசியை தவிர்த்தவன் பரதன். அதனால் தான் இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு இருக்குது. அதனால் அவன் பேரையே இருக்கட்டும்னா. இவன் சந்தல் சொன்னான், டேய் என்னுடைய காம இச்சையின் காரணமாகத்தான்
அந்த மீனவ பொண்ணு சத்தியவதியை கல்யாணம் பண்ணும்போது உனக்கு பிறக்கின்ற மகன் நாடாளுவான்னு வாரிசு அரசியலே கொண்டு வந்த பாவி நான் தான். அதுக்கு இவன் சொன்னா பீசம் சொன்னா, அப்படி பார்த்தாலும் அந்த மீனவ பொண்ணை கூட்டி வந்து கல்யாணம் பண்ணி வச்சார், நான் தானே தப்பு என் மேலே தானேப்பா அப்படின்னா. அப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, அளவு கடந்த அன்பு பாசம் தந்தை மீது பிள்ளை வைக்கக்கூடாது, பிள்ளை மீது தந்தை வைக்கக்கூடாது. அப்படி வச்சாங்க அவங்க வாழ்க்கை எப்படி வீணாக போகும்போதுக்கு நீ தான் விருப்பம் மனம்னு வரம் கொடுத்த. அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷம் இல்லை. மண் தான் பெரியது அப்பா, மகாத்மாவை விட பாரத நாடு பெரியது. இப்போ துரியோதன கேரக்டர், துரியோதனை இப்போ நான் சொன்ன கேரக்டர், துரியோதன் ரொம்ப மோசமானவன் தானே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகத்திலே 100% முழுமையான நல்ல மனிதனை இறைவன் படைக்கவில்லை. எவனோ நம்பாதீங்க, 100% முழுமையான நல்ல மனிதனை இறைவன் படைக்கவில்லை. மிக நல்ல மனிதன் என்ற சொல்வனிடத்திலே 75% நல்ல தன்மையும் 25% மோசமான தன்மையும் உண்டு. மிக மோசமான மனிதனிடம் 25% நல்ல தன்மையும் 75% மோசமான தன்மையும் உண்டது. அந்த கணக்குப்படி பார்த்தால் துரியோதனன் உங்களை பொறுத்தவரையிலும் அவன் ஒரு சிடுமூஞ்சிக்காரன், முன்கோபி, அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படுறவன், பெரியவங்களை மதிக்க மாட்டான், எல்லாம் வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. ஆனால் ஊரும் உலகமும் உதாசீனப்படுத்தி ரோட்டில் விட்ட போது அந்த கர்ணனுக்கு நாட்டை கொடுத்து கஜானாவை கொடுத்து கொடையோடலாக்கிய ஒரே மனிதன் வந்தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்ணன் கொடுத்த கஜானா வந்து அவன் அப்பன் கூட்டு சொத்து இல்லை, அது துரியோதனன் கொடுத்தது. ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையங்கிற மாதிரி எடுத்து இவன் கொடுத்த கஜானா கொடுத்தா விட்டுட்டே இருக்கிறான். அப்போ நாம் என்ன சொல்லுவான், அயோக்கிய பைய ஊதாரி பயிலாக இருக்கான், நான் கஜானா கொடுத்தேன் எடுத்து இவன் பாட்டுக்கு விளம்பிட்டு இருக்கிறான் என்று சொல்ல வேண்டுமல்ல. ஒரு நாள் கூட தன்னுடைய கஜானா பணத்தை எடுத்து கர்ணன் கொடுக்குறான்னு சொல்லவே இல்லை துரியோதனன். அப்புறம் இந்த உலக எந்த மனிதனும் எவ்வளவு தன்னம்பிக்கையுள்ள மனிதனும் தன் மனைவியை இன்னொரு ஆணிடத்திலே அந்த புறத்திலே படுக்கையில விட்டு செல்ல மாட்டான். அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியை அந்த புறத்திலே படுக்கறையிலே தனியாக விட்டு வெளியே போக மாட்டான். மனைவி பானுமதியையும் கர்ணனையும் அந்த புறத்திலே பகடையாட விட்டு வெளியே போகின்ற பரந்த மனசு துரியோதனனுக்கு இருந்தது, யாரும் கிடையாது. அவன் செய்தான் அந்த பரந்த மனசில் வந்து. அதே போல் அந்த 6வது நாள் யுத்தத்தில் வந்து கெஞ்சினாவன், அப்பா கொத்து கொத்தா தம்பி சாகுறாங்கடா, வாடாப்பா, பீஷ்மேல கோவம் வந்த பரவாயில்ல, தயவுசெய்து வாடாப்பான்னு கெஞ்சினாங்க. சொன்னால் சொன்னதான் சொன்னான். நமக்கு எவ்வளோ கோபம் வரும் ஏண்டா, நடு ரோட்டில் நாதியில் அவன் சுற்றிட்டு இருந்த நாய், நீ உனக்கு ஒரு நாட்டை கொடுத்து இவ்வளோ மரியாதை பண்ணதுக்கு நீ காட்ட நன்றி ஆயுது கேட்க வேண்டும் அல்லவா? கேட்கவில்லை. நண்பா உன் உணர்ச்சியை மதிக்கிறேன் என்று சொன்னான். 17வது நாள் யுத்தம், கர்ணன் செத்து போயிட்டான். கர்ணன் செத்த உடனே என்ன சொன்னா தெரியுமா துரியோதனன், நண்பா நண்பா நீ எப்படியடா என்னை விட்டு போகலாம், என்னை விட்டு நீ எப்படியடா போகலாம், நான் செத்து போய் நீ இருந்திருக்க வேண்டுமேடா, நான் செத்து போய் நீ இருந்திருக்க வேண்டுமேடா. அடே இந்த யுத்தத்திலே நான் உன்னை இழப்பேன்னு தெரிந்தால் இந்த மகாபாரத யுத்தத்தையே தவிர்த்திருப்பேனுங்கிறான், இந்த யுத்தத்தையே தவிர்த்திருப்பேனுங்கிறான். அன்னைக்கு ராத்திரி அம்மா கூப்பிடுறா, காந்தாரி மகனே என்னுடைய கற்பின் தவத்தை உனக்கு கவசமாக்குறேன், துரியோதனா பிறந்த மேனியாவா அப்படின்னு காந்தாரி சொல்கிறான். துரியோதனன் போய் குடிச்சிட்டு பிறந்த மேனியா வந்தான். நம்ம கிருஷ்ண பரமாத்மா சும்மா இருப்பாரா, பார்த்தாரு. ஹேய் ஏண்டா அம்மா சொன்னால் கூட உனக்கு அறிவு இல்லையாடா, இவ்வளோ பெரிய கழுமரமாக இருக்கிற அம்மனத்தோட போகிற, போடாண்ணா. ஐயோ இப்படி போனால் அசிங்கமாக இருக்குமோ என்னமெண்டா, போய் வாழை இலை எடுத்து இடுப்பு பக்கம் மறைச்சிட்டு இவன் போனான். அம்மாக்காரி தீட்சணியமான பார்வைப்பட்டுச்சு. அந்த அம்மா பார்வைப்பட்ட எல்லா இடமே வஜ்ரமாக ஆகிவிட்டது, எந்த ஆயுதமும் தாக்க முடியாது. அந்த வாழை இலை இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் வந்து பலவீனமாக இருந்துச்சு. அந்த இடத்தை பார்த்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா அடிடாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிங்க கொலஸ் பண்ணி விட்டான். புரியுது உங்களுக்கு? ஆக கடைசியில் அந்த அஸ்வத்தாமா போய் அந்த 5 குழந்தை தலையை வெட்டிட்டு வரும்போது என்ன சொன்னால், அடே இளங்குத்துடா, பச்சை குழந்தைகளா, அது ஏன்டா கொண்டேன்னு சொன்னால் அவ்வளோ பரந்த மனசு துரியோதனன். ஆகவே எவனை நீ மோசமாக நினைக்கிறீங்களோ அவனிடத்தில் சிறப்பான குணங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக கர்ணன் மேட்டர். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் யாராக இருந்தாலும் நான் ஏன் பிறந்தேன் என்று தாழ்வு மனப்பான்மையாக கஷ்டப்படுங்க யாராக இருந்தாலும் கர்ணனை உங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிறந்தவுடனே தாய்ப்பால் கூட கொடுக்காம ஆற்றுல அம்மா வச்சு விட்டுட்டான். வித்தகத்துக்கு போன இடத்துல
யாருமே வந்து சோதன்மானுக்கு வித்தை கற்று கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வித்தை கற்று கொடுத்த பரசுராம முனிவரும் உனக்கு உயிராபத்து வரும்போது நான் கற்றுக் கொடுத்த வித்தை காணா போன்னு சாபம் கொடுத்துட்டாரு. இங்கே வந்து கவச குண்டத்தை தேவேந்திர அறுத்து வாங்கிட்டு போயிட்டான். இந்த ஆயுதத்தை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சத்தியம் வாங்கிட்டு போயிட்டான். எல்லாம் போயாச்சு. இப்போது கர்ணன் வந்து 4ஆம் படைக்கு தான் தலைவன் சொன்னோன்னே கோவிச்சு வந்துட்டான். பின்னாடியே கிருஷ்ணன் வர்றான். கிருஷ்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், என்னையா ஒரு மாவீரனையும் ஒரு ஒத்த ஆளாக இருந்து நீ வந்து இத்தனை அடிக்க முடியும், உன்னை போய் 4ஆம் படை தலைவன் ஆக்கிட்டான் பார்த்தியா பீஷ்மர், நீ பேசாமல் அந்த பக்கம் வந்துரு அப்படின்னா. அப்பவும் ட்ரை பண்ணுறாரு. இப்போ சொன்னால் இல்லை, அது பாண்டவர்கள் நடத்துகின்ற யுத்தம் அல்ல, பாஞ்சாலி நடத்துகின்ற யுத்தம். அந்த பாஞ்சாலி நடத்த யுத்தத்தில் அந்த நாராயணனே வெல்ல முடியாது. அன்னைக்கு அந்த பாஞ்சாலியை கொண்டு வந்து உயிர் எரிஞ்ச போது நானும் அந்த மண்டபத்தில் இருந்தேன். எனக்குள்ள ஒரு சைத்தான்னு பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 5 பேருக்கு மனைவி வந்துட்டு எதுக்கடி பத்தினி வேஷம் போடுறேன், போய் தொடையில் உட்கார்னு சொன்னேன். இந்த நாக்கால் அந்த வார்த்தை உச்சரித்தேன், இந்த பிறவிகளே எனக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு வருத்தப்படுறான். 5 பேரையும் 2 முறை போலே தப்பித்து விட்டவன். இப்போ உடம்புல குற்றுயிராக இருக்கிறான். உடம்பு பூரா ஜல்லடை மாதிரி அம்பு தொலைச்சிட்டு இருக்குது, உயிர் போக மாட்டேங்குது. கிருஷ்ணன் கேட்டான் அர்ஜுனை, என்ன கிருஷ்ணா இப்போ கூட அவன் சாக மாட்டேங்கிறானே, என்னையா பண்ணுறதுனா, என்ன பண்ணுறது, தர்ம தேவதை மடியில் படுத்துருக்கிறானே அப்படின்னா. இப்போ சாகவே மாட்டானா, இந்த இரு வரன்ட்டு போயிட்டு ஒரு அந்தன வேஷம் போட்டு வயசான ஒரு தாத்தா வேஷம் போட்டு போய் பிச்சாந்தேகி அப்படின்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்குது. சொன்னாவன் இப்போவோ அடுத்த முன்னாடியே உயிர் போக போகுது, இந்த நேரத்தில் கூட வந்து எங்கிட்ட பிச்சை கேட்குறியா, அந்த அளவுக்கு என் மேலே மரியாதை வச்சுருக்கு, இதை விட சந்தோஷம் எனக்கு என்னையா இருக்கும்னா. ஆனால் இப்போ எங்கிட்ட கொடுக்கத்தா ஒன்றுமே இல்லையேண்ணா. இருக்குது, இத்தனை வருஷமாக தானம் பண்ணி சம்பாதிச்ச புண்ணியத்தை நீ தானம் பண்ணலாம்னா. ஓ அப்படி ஒரு வசதி இருக்குதா, எடுத்துக்கோண்ணா. வெறும் வாயில் சொன்னால் பிரயோஜனம் இல்லை, நீர் பார்த்து கொடுக்க வேண்டும்னா. போர்க்களத்தில் நீருக்கணும் எங்கே போவேன்னு ஒரு வினாடி யோசனை பண்ணால் நெஞ்சு கொடு இதயத்தில் கூத்திட்டு இருந்த ஒரு அம்பை உருகுனா, குப்பு கொண்டு ரத்தம் வந்து எடுத்தான் கையில் விட்டான். இந்த வினாடி இத்தனை ஆண்டுகள் நான் சம்பாதித்த புண்ணியத்தை உனக்கு தாரை பார்த்து கொடுக்குறேன், இந்த வினாடி தானம் பண்ணுறேன், இதுக்கான புண்ணியத்தையும் தாரை பார்த்து கொடுக்குறேன்னா. கிருஷ்ணன் கண்ணுகளே கட கட கடன்னு கண்ணீர். கிருஷ்ண பரமாத்மா கண்ணை தாரையாக கண்ணீர் போகுது. இப்போ சொன்னார், கருணா உன்னை போல் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே இனி பிறக்கவே மாட்டான் என்று சொன்னான். அது மாதிரி இன்னும் இந்த மண்ணில் ஒரு பிறக்கவே இல்லை. இப்போ கிருஷ்ணன் வந்து சொந்த ஊருக்கு வந்துட்டான். எப்பா ராஜா, நான் கிருஷ்ணன்டா, நான் வந்து அந்தன் இல்லைடா, பிச்சைக்காரனடா, ஏதாவது வேணா கேளுன்னா. கர்ணன் சொன்னா, எனக்கு எப்பவுமே கொடுத்து தான் பழக்கம், கேட்டு பழக்கம் இல்லை. நான் கிருஷ்ணன் கேட்குறேன்ப்பா, தயவுசெய்து ஏதாவது கேளப்பா, தயவுசெய்து கேளப்பா அப்படின்னா. சொன்ன ஒரு வார்த்தை, அறிஞ்சோ அறியாமலோ நான் பண்ணின தவறுனால மீண்டும் மனுப்பதை இழுத்தால் இல்லைன்னு வந்து கை நீட்டுறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத மனசை கூடுன்னு சொன்னான். அதுக்கு அவன் சொன்னான், பைத்தியக்காரா வெறும் மனசு வச்சு என்ன பண்ணுவேன், அது கொடுக்க செல்வம் வேணும், செல்வம் கொடுத்தா. அல்லல் வினையால் எண்ணம் உற்பவம் உண்டாயினும் 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ தந்தருள் என்றான். அதோட செல்வத்தையும் கொடுத்தான், வார்த்தையும் கொடுத்தான். இதுதான் மகாபாரத கதை. நான் முழுமையான மனிதன் அல்ல, என்னிடத்தில் நிறைய குறைகள் உண்டு, நானும் குறைபாடு உள்ளவன் தான். என்னுடைய குறை நிறைகளோடு இந்த நெடிய காலம் என்னை ஒரு ஓவியனாக, நடிகனாக, ஒரு பேச்சாளராக ஏற்றுக்கொண்ட உலகளாவிய மக்களுக்கும் உட்கார்ந்துக்க பெரிய மனுஷங்களுக்கும் என் கண்ணின் மணிகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி தெரிவிக்கின்றேன்.